இப்போ தான் காலேஜ் வந்தமே இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் இப்போ தான் சேர்ந்தோம். அதுக்குள்ளே காலேஜ் லைஃபே முடிச்சிட்டு வெளியே போய்ட்டு ஒவ்வொருத்தனும் என்ன பண்ண போகிறோன்னே தெரில. இதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ் இருக்குது நமக்கு. காலேஜில் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், சுத்தமாக எடுத்தோம், அவ்வளோ அதோட முடிஞ்சு. இனிமேல் ஒருத்தனை எங்கே போகிறோன்னே தெரில. காலேஜ் முடிஞ்சோன்னே எல்லோரையும் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மேம் எல்லோரையும் மிஸ் பண்ணுவோம். இந்த இடம்லாம் மறக்க முடியுமா? நம்ம கிளாஸு, கேன்டீனு, கிரவுண்டு தான் எவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்தோம், எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம். கன்னியாகுமரியில் இருந்திருக்கோம், கடைசியாக கன்னியாகுமரி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா மெமரிஸ் ப்ரே பண்ணிட்டு வரோம். கிளம்பலாமா? சரிவா. ரெண்டு ஜூஸ் ஓகேவா? வேண்டாம், வேறு ஜூஸ் எது? சரி இது எடுத்துறேன். சரி எடுத்துருவா. கடவுளே, வீட்டை விட்டு வெளியே வந்து 1 வாரம் ஆகுது. வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு தெரியலையே. மூணு வருஷமாக காலேஜ் படிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேர் கூட தெரியாது சித்தப்பா. ஆமாம், செமஸ்டர் எக்ஸாம் அப்போ முதுகு சொரிஞ்சு சித்தப்பா காட்டுங்கன்னா என்னத்தை காட்டுறது? அப்புறம் எப்படி சப்ஜெக்ட் பேர் தெரியும்? சரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வேற எங்கேயாவது போவோமா? சரி வாங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்கே போய் பார்ப்போம். கடலையும் பார்த்துட்டு கடலை போடுறவங்களையும் பார்த்துட்டு வருவாங்க. சரி வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். அங்கே பாருங்கடா, கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. கடலை விடலாங்க, கடல் கண்ணியே இருக்கு பாரு. அப்படி என்ன தாண்டா பேசுவாங்க ஜோடி ஜோடியாக வந்து இங்கே உட்காந்துட்டு? வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. ஃப்ரீயாக படம் ஓடிட்டு இருக்கு, அதை பாரு. அந்த ரெண்டு எனக்கு இல்ல, 2 பேருக்குமே இல்லை, எனக்கு. அந்த ப்ளூ எனக்கு, அப்போ எனக்கு ரெட்டு, எனக்கு ப்ளூ.
யாருக்கு இல்ல, வேண்டாம், ரெண்டுமே அங்க எனக்கு ஒரு தான். தள்ளி மூணுமே ஒரு- எனக்கு போ. இல்லை பார்த்தல. சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. என்னடா யாரா இவன் எதுவுமே கண்டுக்காம போகிறான் சொன்னதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் நான் அப்படி தனியாக தவிச்சிட்டு இருக்கேன்? ஏன் என்னாலேயும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியல? இந்த இடத்துல எல்லாருமே என்னோட சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு பதில் சொல்லு ஆடவளே, எனக்கு பதில் சொல்லு. இது யாரா இது? யாருனே தெரியல, நம்மகிட்ட வந்து உட்காந்துருக்காங்க. அதான் தெரியல யாருன்னு. அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நம்ம அங்கே இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட வந்துருந்தாங்க. அவங்க தானே இது? ப்ரோ உங்களை அங்கே வச்சு பார்த்தோம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்தோம். அப்புறம் பீச்சில் பார்த்தோம், உங்களை தெரியாமல் இடிச்சிட்டோம். அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் சேடாக போனீங்க. உங்களுக்கு என்னாச்சு ப்ரோ? ஏன் ப்ரோ என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலி. நான் வந்து வீட்டில் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் கஷ்டம், வேலை வர கையில் இல்லாதனால வீட்டில் சண்டை போட்டு வெளில வந்துட்டேன். கையில் பைசா வர இல்லை ப்ரோ, என்ன பண்ணன்னு தெரில. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. போடுறதுக்கு ட்ரெஸ் வேறு இல்லை ப்ரோ. 2 நாள் போட்ட ட்ரெஸ்ஸே தான் ப்ரோ போட்டுட்டு இருக்கேன். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எதுவும் உங்களுக்கு பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ணுவோம்டா. சரி அப்போ பார்ப்போம். ப்ரோ வாங்க, நம்ம கொஞ்சம் சட்டை பார்த்துட்டு போவோம். இல்லை வேணாம் ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம அப்புறம் வந்து திரும்புக. இந்த சட்டை ஓகேவா? இப்படி இது ஓகேனா சொல்லுங்கள், நம்ம இது எடுப்போம். வீட்டுக்கு போகும்போது ஓகேலா? சரி அப்போ இது ஓகே ரே, இது எடுப்போம். சரி வெயிட் பண்ணுங்கள், பைசா எடுத்துகிட்டு வரோம். ப்ரோ அந்த தெரியுது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம், அதில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுங்க. டேய் கூட போய்ட்டு வாடா. ப்ரோ கவலைப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க. என்ன ப்ரோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ப்ரோ. நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க கோவம் நம்ம மேலே உள்ள அக்கறையிலையும் அன்புலையும் தான் இருக்குமே தவிர நம்ம மேலே உள்ள பாசத்துலையும் தான் இருக்கும். சரி ப்ரோ, நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி வாங்க ப்ரோ, உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உங்களை பஸ் ஏற்றி விட்டுறோம்.
ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க. ஆமாம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ப்ரோ ஃபோன் கொடுங்க ப்ரோ, வீட்டுக்கு கால் பண்ணி பேசணும். நான் ஊருக்கு போகிறேன். ஹலோ அப்பா, நான் ராகுல் பேசுகிறேன். சாமி, இவ்வளோ நாளாக நீ எங்கேப்பா இருந்த? நானும் அம்மாவும் ஒன்று நினச்சி நாங்கள் வருத்தப்பட்டு இருந்தோம்ப்பா. நீ வாப்பா திரும்பி. அவங்கள நான் வந்து சேஃப்டியாக கொண்டாங்க வந்துடுறேன். ஓகே நம்ம போமா, சரிவா போமா. ஓகே. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய தடவை நம்ம அப்பா அம்மா கூட சில தடவை வாழ்க்கையில் சில சண்டைகளோ சச்சரவுகளோனால நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு போனால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பிரிஞ்சு போவோம். ஆனால் விதி எப்படி நம்மளுக்கு எழுதியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படியோ ஒரு நாள் நம்ம நம்மளோட அப்பா அம்மா விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போக தான் போகிறோம். அதை படித்து எடுத்து அவங்க ஆசீர்வாதத்தோடு போவோம். அவங்க மேலே வெறுப்புலேயோ கோவத்துலேயோ போக வேண்டாம். நம்மளுக்காக அவங்க பண்ணுற நிறைய கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்காக அவங்க படுற நிறைய துன்பங்களாக இருக்கட்டும், சிலதோட நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்காக நிறைய விஷயம் அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால அந்த விஷயம் இல்லைங்கிறது ஆகிடாது. எப்போவுமே அவங்க நம்மளுக்காக உழைக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்காக நிறைய விஷயம் இழக்கிறதாகவும் இருக்கட்டும், அவங்க நம்மளுடைய நல்லதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் செய்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் நடக்கணும். இந்த கதையில் வந்து இந்த பையன் மாதிரி அந்த மாதிரி வீட்டை விட்டு போகிறதுக்கு என்றைக்குமே யாருமே சிந்திக்காதீங்க. ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்காக தான் இவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கதையோட சிறப்பான விஷயம் என்னென்னா, அந்த பையன் சரியான வழி மாறி போய் வெளியே வந்தாலும் அவனை சரியான வழி காட்டுறதுக்கு 3 நல்ல நண்பர்கள், யாருமே அவனுக்கு தெரியாத நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் கிடச்சதுனால அந்த பையன் திருப்பி சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து புது விஷயத்தை கற்றுட்டு வாழ்க்கையை வேற ஒரு விதமாக பார்த்து அவன் மறுபடியும் அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லா வாழ்க்கையிலையுமே எல்லா தடவையுமே எல்லாரோடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள் வருவாங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பா அம்மாவோட ஒன்றா இருக்கோம். நமக்குமே சில தடவை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அதை நம்ம கொஞ்சம் பேசி எடுத்து நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாமே சொல்லி அதை நம்ம ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நம்மளோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்மளோட அப்பா அம்மாவோட அரவணைப்பில் மட்டும்தான் நம்மளால் என்றைக்குமே ஜெயிக்க முடியும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி முடிவு எடுத்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் வித் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் ஏழும்